எடப்பாடி பழனிசாமி வரவே முடியாது. ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. வரவேற்கிறீங்களா? ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட இன்னைக்கு பொதுக்குழுல இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. வரவேற்கிறீங்களா? நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. அண்ணன் வரவேற்கிறார். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. தலைமை கழகம் இருக்குன்னா அது அன்னை ஜானகி அம்மாவோட சொத்து. அது அவங்க கொடுத்தது. அண்ணன் சொன்னாரு, அண்ணனுக்கு சொன்னாரு, தேசிக்கு பிரபாகரன் என்ன சொன்னாருன்னா, அந்த தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு வைக்கணும். அடுத்தது கீழே இருக்கிற அரங்கத்துக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரங்கம், மேல இருக்கிற இதுக்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம்னு வைங்கன்னு சொன்னாரு. எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை. மூஞ்சி சுருங்கிட்டு இந்த 3 பேரையும் வைக்க தயாரா இல்ல. போராடிதான் எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சான். பிறகு 2 தலைவர்களும் பேர, அன்னை ஜானகி அம்மா பேரையும் வைக்கல, அம்மா பேரையும் வைக்கல. ஏமாற்றி விட்டார். இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார். அன்னை ஜானகிக்கு நூற்றாண்டு விழான அன்னை ஜானகி மீது உண்மையான அன்பு இருந்தால் அந்த 2 கட்ட மேல்தளத்திற்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்றும், கீழ்த்தளத்திற்கு அன்னை அம்மா அரங்கம் என்று வைக்க சொல்லுங்கள். அவர் உண்மையானவர் என்பது வெளிச்சத்துக்கு வரும். ஏன் வைக்க தயங்குறாங்க? அது அவரே சொல்லுங்க. உங்களோட புரிதல் கூட பயணிச்சு எப்போது இந்த அண்ணாதிமுக பற்றி திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஆரியம்னா என்னன்னு தெரியாது, திராவிடத்தினுடைய வரலாறே தெரியாதவர் ஆக்சிடென்ட்ல முதலமைச்சரா வந்துட்டாரு. ஆக்சிடென்ட்ல பொதுச் செயலரான்னு அவரா சுட்டிக்கிட்டாரு. சீக்கிரம் அவுட் ஆயிடுவார். அன்னை ஜானகி அம்மா அவர்களை பற்றி பேட்டியவர்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி. நூற்றாண்டு விழா தொடக்கத்தில் அண்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்திற்கு தியாகநகருக்கு சென்று ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அவரை வணங்கி போற்றி அங்கே அறிவித்தார்கள். இந்த இடத்தில் ஜானகி அம்மாவும் புரட்சித் தலைவரும் இருக்கிற ஒரு சிலையை முற்றிலுமாக இங்கே நிறுவுவதற்கு, முழு உருவச் சிலை நிறுவுவதற்கு உரிய ஒப்புதலை அங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளை எங்களுக்கு தந்து அதற்குரிய முழு செலவையும் நான் ஏற்று செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதி இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிலை தயாராகி கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்னை ஜானகி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவரும் இணைந்து நிற்கிற முழு உருவ வெண்கலச் சிலையை நினைவில்லத்தில் வைக்கின்ற பெருமையைத்தான் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். அதிமுக ஒருங்கிணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றீங்க. ஒருவேளை அப்படி இறக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் பட்சத்தில் ஓபிஎஸ் அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்பார். அதான் உங்க தரப்பு தான் சொல்றேன். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பை ஏற்றுப்பாரா, அவங்களோட தலைமை ஏற்றுப்பாரான்னு கேட்குறேன். எடப்பாடி தலைமை ஏற்கிறாரு. நாங்கள் ரெடியா கேட்க மாட்டோம். அதிகாரபூர்வமான பதில்